என்னதான் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சாலும் அண்ணாமலை அவர்களே வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் நிறைய வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெறும் குற்றச்சாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். அதில் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி வந்தால் தான் மக்கள் அதை பற்றி யோசிப்பார்களே தவிர இவர்கள் சும்மா குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே போவதில் எந்த அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவ்வளோ கோடி பேர் சம்பாதிச்சிருக்காங்க, இவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்குது என்பார். அதில் யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்படணும் இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் இல்லையா? நீதிமன்றத்தில் இருக்குதுன்றதே வந்து தண்டனைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் பாஜக இருப்பதாக எனக்கு தெரிகிறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி இவர்களில் யாராவது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா இன்றைக்கு மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு என்பது வந்து அவ்வளவு எளிதாக அதை செய்ய விடாது. எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. எல்லாருமே கூட்டணி அப்படியே இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அப்படி இருந்தால்தான் நல்லது. வேற்றுமையெல்லாம் கலைந்து விட்டு ஒன்றாக சேர்ந்து எதிர்த்தால் தான் திமுகவை எதிர்க்க முடியுமே தவிர உடைந்து போய் எதிர்ப்பது கடினம். இப்போ விஜய் இங்கே வந்திருக்க சூழ்நிலை இன்னுமே கடினமாக இருக்கும். யாருக்கு? அதிமுக பாஜக கூட்டணிக்கு. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து இல்லாட்டி பாதி பேர் உடஞ்சி போயிட்டு திமுகவோட சேர்றவங்க சேருவாங்க. திமுகவோட போக முடியல, எங்களுக்கு வேண்டாம், திமுக என்பது எங்களுக்கு எதிரியான ஒரு கட்சின்றவங்க விஜய்க்கு தான் போய் சேருவாங்க. அப்போ மும்முனை போட்டியாக மாறும்போது ஓட்டுகள் சிதறும் இல்லையா? அதிமுக பாஜகவோட ஓட்டுகள் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏன் சிறுபான்மையினருக்கு இவ்வளவு ஓட்டு கொடுக்குறாங்க, இவ்வளவு ஆதரவாக இருக்கிறீங்கன்னா அவங்களோட ஓட்டு வங்கியை வந்து நிப்பாட்டணுன்றதுக்கு தான். அது விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படின்னு. விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதால் கிறிஸ்தவர்களின் ஓட்டு அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இளைஞர்களின் ஓட்டு அவருக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களின் ஓட்டு அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக இஸ்லாமியரின் ஓட்டும் இதெல்லாத்தையும் நிப்பாட்டணுன்றதுக்காக தான் திமுக பயங்கர கஷ்டப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு விடுற ஓட்டும் அதிமுகவுக்கு விடுற ஓட்டும் போகாது. ஆனால் திமுகவுடைய ஓட்டுகள் தான் ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திருமதி ராதா தேவர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது சமீப காலமாக டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்களோட எண்ணிக்கை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது இன்றைக்கி காலையில் கவர்னர் அவர்கள் போயிருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறதா. அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களாகவே டெல்லிக்கு பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். இன்றைக்கி மாலை அமித்ஷா அவர்களை பார்க்குறதுக்கு டைம் கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. எப்படி பார்க்கறது இந்த டெல்லி பயணங்களை? இது டெல்லி பயணம் என்பதில் வந்து பெரிய உள்ளர்த்தம் சூட்சமம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி. அதனால் அங்கே இருக்கும் தலைவர்களை பார்ப்பதற்காக இங்கேருந்து போவாங்க. கவர்னரை பொறுத்த வரைக்கும் இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றிய ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கும் அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு பார்வையை கொடுப்பதற்காகவும் டெல்லி போயிருக்கலாம். ஏன்னா அது அவர் அடிக்கடி போகிறது தான். ஏன்னா அவர் டெல்லி போய் பார்க்குறது, ஜனாதிபதியை பார்க்குறது, பிரதமரை பார்ப்பது என்பது ஒரு மாதம் தோறும் நடக்கும் ஒரு விஷயமாக கூட வச்சுக்கலாம். அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து ஏப்ரலில் எலெக்ஷன் வரதுனால இப்போ அதுக்கான வேலைகள்லாம் நடக்கும். அதில் கூட்டணிகளை பற்றி பேச வேண்டியிருக்கும். என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வேலை வந்திருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தையாக இருக்கலாம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்று இன்றைக்கு இருக்கிறது தான் நாளைக்கு ஏப்ரல் வரைக்கும் இருக்குமா, இல்லை தேர்தலை இந்த கூட்டணி தான் சந்திக்குமானா கிடையாது. அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. கூட்டணிகள் மாறும். வெளியில் போனவங்க உள்ளே வருவாங்க, உள்ளே இருக்கவங்க வெளியில் போவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க. அது எல்லாமே நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லா கட்சிகளுமே நடத்தும். அது பாஜகவும் நடத்தும். அவங்க இப்போ இந்திய கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக தான் இங்கே தலைமை தாங்குறாங்க, அவங்க அதை பண்ணுவாங்க. என்டிஏ கூட்டணிக்கு வந்து அதிமுக தலைமை தாங்குறாங்க, அவர்கள் தலைமையில் நடக்கும். இப்போ பாஜகவுடன் கூட்டணியில் போன எலெக்ஷனில் நின்னவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களை தக்க வைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ள தான் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்க முடியும். அமித்ஷா அவர்கள் கூட அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது கூட்டணி ரிலேட்டபிளான விஷயத்துக்கு மட்டுமா? அதான் அண்ணாமலை போய் மீட் பண்ணுறது
கூட்டணியும் இருக்கலாம். அடுத்து இங்கே நடக்கும் விஷயங்கள், இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விஷயமே பார்த்திங்கன்னா மிகப்பெரியதாக போய்கொண்டிருக்கிறது. பாஜகவினர் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நீதிபதி கோர்ட் உத்தரவு இருந்துமே யாரையும் அலோவ் பண்ணலை. நிறைய பேரை அடிச்சிருக்கிறாங்க போலீஸ். அது அந்த பிரச்சனையெல்லாம் ஓடி இருக்கு. ஸோ இதை பற்றி அவர் உள்துறை அமைச்சர் தானே. அப்போ உள்துறை அமைச்சர் என்னும்போது தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சில பிரச்சனைகளை பேசுவதற்கும் விவாதம் செய்வதற்கும் அதை மேற்கொண்டு எப்படி எடுத்து செல்லலாம் என்பதற்கும் பேசுவதற்காகவும் இருக்கலாம். ரெண்டுமே இருக்கலாம். கூட்டணியும் பற்றி பேசுவதற்கும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். அவங்க உள்கட்சியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் தான் இப்போ நேரடியாக தமிழகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் அவர் தான் முடிவெடுக்கிறார். அவர் தான் இங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதனால் அவரை சந்திப்பது என்பது இயல்பான ஒன்று தான். ஓகே, டிஎம்கே ரிலேட்டபிளான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே செய்யும் இப்போ சீனியர் புள்ளிகள் நிறைய பேர்கள் ஆமாம்மா ஏகப்பட்ட பேர் மேலே வழக்குகள் இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முன்வைக்கும் வாதம் என்னன்னா, நான் எங்கள் மேலே வழக்கு இருக்குது, ஆனால் எதுலையாவது எங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கா? அப்படி இல்லையே. இப்போ அதிமுகவில் தண்டனை வந்தது, முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தண்டனை வந்தது, இப்போ இன்னும் சில பேருக்கு தண்டனை வந்தது, ஆனால் எங்கள் அமைச்சர்கள் யாருக்குமே தண்டனை வரல. நாங்கள் எல்லாருமே விடுதலை தானே செய்யப்படுகிறோம், இல்லை ஜாமீனில் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த வழக்குகளிலும் எங்களுக்கு தண்டனையும் கிடைக்கல, அது முடியவும் இல்லை. அந்த நிலைமையில் நாளைக்கு இவங்க பாஜக மக்களை சந்திக்கும் போது இந்த கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கும். எல்லா மக்கள் மனதிலும் என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இவர் இவ்வளோ கோடி திருடிட்டார், இவ்வளோ கோடி அடிச்சிட்டாருன்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் யாருமே கைது செய்யப்படவில்லை. அவர்கள் யாருக்கும் தண்டனையும் தரலையே. அப்போ எதை வச்சு இதை நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏற்கனவே அமலாக்கத்துறையின் மேல் பல குற்றச்சாட்டுகளையும் எழுப்பியிருக்கிறார்கள் திமுகவும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களும். அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி ஆகிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை ஏகப்பட்ட இடங்களில் ரெய்டு பண்ணியிருக்கிறாங்க, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் எதுவுமே நடக்கலை. குறிப்பாக செந்தில் பாலாஜியோட வழக்கெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம எந்த அடுத்த கட்ட நகர்வுக்கே அது போக மாட்டேங்குது. இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இது திமுக செய்யும் பரப்புரை என்னென்னா, எங்கள் மேலே வேணும்னே வழக்கு போடுறாங்க, பொய்யான வழக்குகளை போடுறாங்க, நாங்கள் செய்யலைன்றாங்க. மக்களாகிய நமக்கு உண்மை தெரிந்தும் கூட இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி மத்திய அரசு இருக்கிறது. அதை எப்படி அவங்க கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து தான் மக்கள் அடுத்த தேர்தலில் வாக்களிக்கிறத பற்றியே முடிவு செய்வாங்க. நீங்கள் என்ன தான் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சாலும், அண்ணாமலை அவர்களே டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு நிறைய வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெறும் குற்றச்சாட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். அதில் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி வந்தால் தான் மக்கள் அதை பற்றி யோசிப்பார்களே தவிர, இவர்கள் சும்மா குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே போவதில் எந்த அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் பத்திரிகைகளையும் போயிட்டு ஒரு கட்சியை பற்றி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா இது எல்லா கட்சிகளும் செய்கிறது தான். ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி சொல்கிறது. ஆனால் இவ்வளோ கோடி பேர் சம்பாதிச்சிருக்காங்க, இவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்குது என்பால் அதில் யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்படணும் இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும் இல்லையா? நீதிமன்றத்தில் இருக்குதுன்றதே தண்டனைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் பாஜக இருப்பதாக எனக்கு தெரிகிறது. எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி இவர்களில் யாராவது குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா இன்றைக்கு மாநிலத்தில் ஆளும் திமுக அரசு என்பது அவ்வளவு எளிதாக அதை செய்ய விடாது. ஏன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கிறாங்க, தவறுகள் இங்கே நடந்திருக்கிறது. அதை ப்ரூவ் பண்ணணும்னா உங்களுக்கு காவல்துறையோட சப்போர்ட் வேணும், அரசோட ஒத்துழைப்பு வேணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆளும் கட்சி அது எல்லாத்தையும் விட மாட்டாங்க. அதனால் அங்கேருந்து அமலாக்கத்துறை அது நிரூபிக்க வேண்டும் என்றால் அது பெரிய அளவில் பிரச்சனையாக தான் இருக்கும். உங்களுக்கு சாட்சியங்கள் பிறர் சாட்சியங்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. யார் சாட்சி சொல்ல வருவாங்க? அரசை எதிர்த்து கொண்டு, அரசியலில் இருக்கும் அமைச்சர்களை எதிர்த்து கொண்டு எந்த பொதுஜனமோ இல்லை எந்த சாதாரண ஒரு குடிமகன் இங்கே சாட்சி சொல்லுவாங்க? அப்படி அந்த சாட்சிகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்றால் மிக மிக கடுமையானதாக இருக்கும். ரொம்ப கடினமான செயலாகத்தான் அமலாக்கத்துறைக்கு இருக்க போகிறது, மத்திய அரசுக்கும் இருக்கும். அது எல்லாத்தையும் மீறி அவங்க கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டில் உங்களுக்கே தெரியும், வக்கீல் எவ்வளோ பெரிய வக்கீல்லாம் இவங்க ஜாம்பவான்களை கொண்டு வைப்பாங்க. நம்ம சட்டத்தில் ஏகப்பட்ட ஓட்டைகள்லாம் நிறையவே இருக்குது. அதை எப்படி வேணாலும் இவங்க திருப்புறதுக்கு, அதை மாற்றி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே நீங்கள் கீழ்கோர்ட்டிலேருந்து உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போகிறதுக்குள்ள உங்களுக்கு 10-20 வருஷம் ஓடி போயிடும். அதற்கப்புறம் அது நடந்தால் என்ன, நடக்காட்டி என்னன்ற மாதிரி ஆகிடும். ஜெயலலிதா அம்மையாரின் வழக்கில் அவர் மாட்டிக்கொண்டார், அவருக்கு தண்டனையானது என்று நீங்கள் நினைத்தால் அங்கே அவங்க திமுக அளவுக்கு அவங்க இதுவாக இல்லைன்னு தான் அர்த்தம். அந்தளவுக்கு சாமர்த்தியமாக இல்லை.
அப்படி என்று கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு சாமர்த்தியம் போதாதுன்ற கூட அதனால தான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, நிலைமை அந்த மாதிரி இல்லை. இப்போ அமித்ஷாவினுடைய மீட்டிங்ல அண்ணாமலை அவர்கள் சந்திச்சு பேச போறது தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் மறுபடியும் பிஜேபி கூட்டணியில கொண்டு போய் சேர்ப்பதுக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து ஒரு தகவல் வந்து இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் பாசிபிள் ஆச்சு அப்படின்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இன்னும் வலுவடையும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தானா? வலுவடையும் கண்டிப்பாக. எப்படி பார்க்குறேன் இதை அப்படின்னா, திமுகவை எதிர்த்து இப்போ அரசியல் செய்யும் கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அந்த கூட்டணி உடையலை, அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கூட்டணி இருந்ததோ அதுவே தான் இருக்குது. 3 எலெக்ஷனாகவே 19, 21, 24 19 3 எலெக்ஷன்லேயும் அவங்க நிற்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய கூட்டணி உடைந்ததென்றால் அது அவங்களுக்கு சாதகமாக தான் போய் முடியும். அதனால தான் வந்து இந்த கூட்டணியை எப்படியாவது நிப்பாட்டணும்னு பார்க்குறாங்க. இப்போ அதிமுக போன தேர்தலில் இல்லை, வெளியே போயிருந்தாங்க. இப்போ அதிமுக உள்ளே வராங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சிறிய ஒரு எண்ணிக்கையிலான வாக்குகள் கிடைத்தாலும் அது வந்து நமக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா போன தேர்தலே ஒரு விஷயம் பார்த்தோம், பீகார் தேர்தலையும் பார்த்தோம். நம்ம நிறைய இடங்களில் 3000 ஓட்டு, 1000 ஓட்டு, 100க்கு கீழே கூட ஓட்டு இருந்தது. அந்த மாதிரியான ஓட்டு வித்தியாசங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு இப்போல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த போன எலெக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக தோற்றதில் பார்த்திங்கன்னா மிக குறைவான வாக்கு எண்ணிக்கையில் தான் நிறைய இடங்களில் தோற்று போயிருந்தார்கள். மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஓட்டு ஏதோ வித்தியாசத்தில் தான் தோற்றுருந்தாங்க. அந்த மாதிரியான இருக்கும்போது அது இந்த கூட்டணி வலுவாக இருக்கும் போதே இந்த மாதிரி இருந்தால் அவங்க உடைந்து போனால் என்ன என்று நம்ம யோசிக்கணும். அதனால் அந்த கூட்டணி மறுபடியும் இவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு கணிசமான மக்கள் மக்களிடையே அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அந்த ஓட்டு பாஜக கூட்டணிக்கு விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கு வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. எல்லாருமே கூட்டணி அப்படியே இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அப்படி இருந்தால்தான் நல்லது. வேற்றுமையெல்லாம் கலைந்து விட்டு ஒன்றாக சேர்ந்து எதிர்த்தால்தான் திமுகவை எதிர்க்க முடியுமே தவிர உடைந்து போய் எதிர்ப்பது கடினம். இப்போ விஜய் இங்கே வந்திருக்க சூழ்நிலை இன்னுமே கடினமாக இருக்கும். யாருக்கு? அதிமுக பாஜக கூட்டணிக்கு. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்து இல்லாட்டி பாதி பேர் உடஞ்சி போயிட்டு திமுகவோட சேர்றவங்க சேருவாங்க, திமுகவோட போக முடியலை, எங்களுக்கு வேண்டாம், திமுக என்பது எங்களுக்கு எதிரியான ஒரு கட்சின்றவங்க விஜய்க்கு தான் போய் சேருவாங்க. அப்போ மும்முனை போட்டியாக மாறும்போது ஓட்டுகள் சிதறும் இல்லையா? இப்போ அதிமுக பாஜகவோட ஓட்டுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. திமுகவுக்கும் அந்த பயம் இருக்கும்ல, விஜயினுடைய திமுகவுக்கு தான் அதிக பயம். ஏன்னா ஆட்சியை மறுபடியும் பிடிக்கணுங்கிற ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய ஓட்டு வங்கியை வந்து உடைப்பதில் வந்து விஜய்க்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்க போகுது. இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏன் சிறுபான்மையினருக்கு இவ்வளவு ஓட்டு கொடுக்குறாங்க, இவ்வளவு ஆதரவாக இருக்கிறீங்கன்னா அவங்களோட ஓட்டு வங்கியை வந்து நிப்பாட்டணுன்றதுக்கு தான். அது விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படின்னு. விஜய் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதால் கிறிஸ்தவர்களின் ஓட்டு அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இளைஞர்களின் ஓட்டு அவருக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களின் ஓட்டு அவர்களுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது போக இஸ்லாமியரின் ஓட்டும். இதெல்லாத்தையும் நிப்பாட்டணுன்றதுக்காக தான் திமுக பயங்கர கஷ்டப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு விடுற ஓட்டும் அதிமுகவுக்கு விடுற ஓட்டும் போகாது. ஆனால் திமுகவுடைய ஓட்டுகள் தான் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள், தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மாற்றம் விரும்புவர்கள் எல்லாம் விஜய் ஒரு தலைவராக பார்த்துட்டு இன்றைக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் தான் திமுக வந்து விஜயை வந்து கடுமையாக எதிர்க்கிறார்கள். அவர் மேலே வந்து இப்போ இந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும், பல சம்பவங்களில் அவர் உள்ளே வெளியிலே விடாமல் பேச விடாமல் முடக்கிறதுல வந்து காரணம் விஜய்க்கு அவர்களுடைய ஓட்டு போய்விடுமோ என்ற பயம்தான் திமுகவுக்கு இருக்கிறது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.